அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மால வச்சாப்ல ஏஆர் முருகதாஸ். அப்பனா பாருங்க எஸ்கேஎன் தாண்டி எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காப்லன்னு சொல்லிட்டு. வித்யுத் ஜமானி இனிமே பாம்பேக்கெல்லாம் போக தேவையில்லை, சென்னையில் இந்த பில்டிங்கில் வந்து உட்காரலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபேன்ஸுக்கெலாம் செம்ம ட்ரீட்டு, இதுக்கு மேலே ட்ரீட்டே கொடுக்க முடியாது. எப்போ இன்ட்ரோல் போர்ஷன் வந்துச்சோ அங்கேருந்து எவனுமே சீட்டில் இல்லை, செம்மையாக இருக்குது. ருக்மணி ராஜா ரொம்ப அழகாக இருக்காப்புல. கிளைமாக்ஸில் உள்ள ஃபைட்டு வந்து ஆக்ஷனு இதுவரை எஸ்கே இந்த மாதிரி படமே பண்ணதில்லை. 20 படம் பண்ணியிருக்காரு, எந்த படத்துலையும் இல்லை. மாவீரனா வேஸ்ட்டு, அந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி ஃபைட் பண்ணியிருக்காப்புல. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நம்மளால நம்பவே முடியல, ஈக்குவல் ஃபைட்டு. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காப்ல, எப்படா நீ வித்யுத் ஜமானை நீ அடிப்ப அப்படின்னு. ஆனால் ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு, அவள் கையை தொடனே பயந்துக்கிட்டேன்னு. அதெல்லாம் செம்ம சீனு, எஸ்கே இருக்காப்லையே சரியான சீனு. ஆனால் உண்மை அது இல்லைங்க, மிரட்டிருக்காங்க. இந்த கையை ரெண்டையும் கோர்த்து வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து இந்த 2 கையை திறக்காமையே ஃபைட் பண்ணுவாப்புல. அதெல்லாம் பார்த்துட்டு தலையில வந்து கைகால இருந்து முறிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காப்புல. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது படம். யாரும் செம்பு தூக்கிட்டு வராதிங்க. படத்தில் ரிவ்யூ சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். நீங்கள் 8 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு 9 மணிக்கு ஷோவை பார்த்தீங்கன்னா படம் திருப்தியாக இருக்கும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு இது பண்ணிவிட்டு மொபைலில் நோண்டிட்டு 5 மணிக்கு தூங்கி 7 மணிக்கு எந்திரிச்சிருந்தா இங்கே தூக்கத்தோடு தான் படம் பார்ப்பீங்க. ஒரு ஃபீலிங்ஸும் உங்களை ஒட்டாது. ஏன்னா உங்கள் மைண்டு வந்து அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. சில இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு தடவை வந்து லோகேஷ் சொன்னார், நல்லா தூங்கி எழுந்துச்சு போங்க படத்துக்குன்னு சொல்லிட்டு. அதை நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி படத்தை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. எஸ்கே நான் வளரணுங்க சொல்லலை, படம் நல்ல படங்கிறதுனால இவ்வளவு பேசிகிட்டு இருக்கேன். இல்ல என்னன்னா இப்ப மத்த ஆக்டர் தாண்டி எஸ்கேக்கு பயங்கர ஹேட் ரேட்ஸ் இருக்குல்ல, அது எதனால நினைக்கிறீங்க? அதுதான் சொல்லல, செம்பு தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா வளர்ச்சி யாருக்குமே வந்து நெகட்டிவிட்டி தான் பிடிக்கும். இப்போ நானா பாசிட்டிவாக பேசுனேன்னா நீங்கள் போட கூட மாட்டீங்க, சம்டைம் கட் பண்ணிடுவீங்க. சொல்கிறேன், நெகட்டிவாக தான் வந்து எல்லாம் விரும்பி பார்க்குறாங்க. அது வியூஸ்க்கானியே நம்ம சேனல்ஸ் என்ன செய்யறோம்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறோம். நீங்கள் தம்ப்நெயிலாம் மாற்றிடுறாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக நான் சொல்கிறேன், எப்படின்னா அவங்களே வந்து சில எத்திக் கொஞ்சம் வேணும், அதனால வந்து படம் நல்லா இருந்தால் நல்லா வேணும். நீங்கள் ஒரு தடவை தியேட்டரில் படம் பார்க்கணும். மீடியா எல்லாரும் உங்களுக்கு ஷோ ஓட்டுறாங்க, என்னைய விட நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அப்பயே தெரியும் இவன் சொல்கிறது கரெக்டு இவன் சொல்கிறது கரெக்ட் இல்லைன்னு சொல்லி. ஸோ அதை கொஞ்சம் பிரதிபலித்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்கிறது அவசியம் கிடையாது. தேவையில்லாத ஸ்பாய்லர் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு மைல்டு ஸ்பாய்லர் என்ன சொல்கிறேன்னா, எஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கேரக்டர் இருக்குது இதுக்குள்ள. அதை சிமுலேட் பண்ணி விடுறத என்னையை வந்து அந்த டீமை வச்சு ஜெயிக்கிறானுங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். எஸ்கே தரமாக பண்ணிக்காப்புல. கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒரு 20 நிமிஷம் பிடிட்டாப்பு. ஓகே தேங்க்ஸ். சரி உட்காரு. நீ மட்டும் 1000 ரூபா தரணும். ஓகே. பெஞ்சில உட்காந்து போட்ட மாதிரி போடணும். சொல்லு. சொல்லுங்க. இது வந்துட்டு ஃபைட் சீக்வென்ஸ்ல எப்படி இருக்கு? கண்டிப்பா ஃபைட் சீக்வென்ஸ் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. அப்நார்மல்ல இருந்தாலும் அவரால ஃபைட் பண்ண முடியும், நார்மலா இருந்தாலும் ஃபைட் பண்ண முடியும்னு அந்த ஃபைட் மாஸ்டர் யாருடா? அதை மட்டும் பார்க்கல. கெவின் செம்ம கெவின், நீ அருமை. நான் கூட அன்பறிவோன்னு நினைச்சேன். கெவின் ஃபைட்ல சூப்பரா பண்ணிருக்காரு. பாட்டு மத ராசிடா மக ராசிடா அப்படின்னு எங்க அனிருத்து சூப்பர் சாங்கு. ஒவ்வொரு சீனுக்கும் பஞ்சா அந்த பாட்டை வந்து போட்டிருக்காரு. அதே மாதிரி வில்லன், ஐயோ என்னோட வில்லன்டா அவர் தாண்டா என் தம்பி. ஏய் துப்பாக்கி அவன் வச்சிருந்தாலும் அதுக்கு வில்லன் நான் தான்றா இருப்பாரு. பஞ்சு, அந்த பஞ்சு அப்படியே நெஞ்சுக்குள்ள அப்படியே பஞ்ச் ஆயிடுச்சுடா. அப்படி சூப்பரா வந்து துப்பாக்கி வில்லனை போட்டு துப்பாக்கி வில்லனை மறுபடியும் பார்க்க வச்சதுக்கு முருகதாஸ் அண்ணனுக்கு ஓம் நமச்சிவாயம். இந்த படம் உனக்கு வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா. எந்த ஃபேனா வந்தாலும் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, தரமா இருக்கு. வில்லன் ஆக்டிங் தரமா இருக்கு ப்ரோ. ஒரு 3.5 கொடுக்கலாம் ப்ரோ. கதை நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு ஆக்ஷன் படமா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோடயும் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. மெசேஜ் வந்து தீய பழக்கங்கள் வந்து நிறைய பரக்கூடாதுன்றது அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது. மற்றபடி படம் சூப்பராக இருந்தது. இருக்கு. அவரு ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. ஃபுல் ஆக்ஷன் தான் படத்தில். தாராளமாக. நன்றி.